ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரமலானுக்காக நாங்கள் விசேஷ தொழுகைக்காக எக்மோரில் இருக்க சிராஜ் மஹால் போகலாம் சொல்லி முடிவு பண்ணி போனோம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் திடலில் போய் தொழுகிறது. எப்போ எனக்கு திடலில் தொழுகணும்னு ஆசைப்படுவேன். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பீச்சில் தொழுக வைப்பாங்க, ஸோ நல்லா இருக்கும் சொல்ல இது பண்ணி அரேஞ்ச் பண்ணக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருந்தான். அவன் எப்போ திடலில் தான் போய் தொழுவான். கடைசியில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் சொன்னான், இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் போல் எக்மோரில் இருக்க ஒரு மஹால் போகிறோம், சிராஜ் மஹால், அங்கே தான் தொழுக வைப்போம் சொல்லி சொன்னால் நான் ஷாக் ஆகினேன். இல்லை, நான் இந்த மாதிரி பீச்சில் தான் எப்போ தொழுக வைப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்லை, பீச்சில் இருக்கேன், ஆனால் எங்கே இருக்கு எனக்கு தெரியல. நான் எப்போ இங்கே எக்மோரில் தான் தொழுக வைப்பாங்க சொல்லி என்னை கொஞ்சம் மொக்க பண்ணிட்டான். சரி, வேறு வழி இல்லாமல் மனசு கேட்காம நான் அவன் கூட சேர்ந்து எக்மோரில் இருக்க சிராஜ் மஹாலில் போய் தான் தொழுகைக்காக போனோம். இதுதான் அந்த முழு வீடியோ. இது நபி வழியில் தொழுகை. இது எப்போ பெருநாளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் தான் தொழுவாங்க. நான் எப்போ பள்ளிவாசலில் தான் தொழுவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக தொழுகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனது நிறைவேற்றிவிட்டு நம்மளுடைய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பு என்பது நமக்கு அல்லாஹ் அளிக்கிற ஒரு பயிற்சி என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இரண்டு பக்கம் இருக்கிறது. ஒன்று நல்ல உள்ளம், இன்னொன்று தீய உள்ளம். ஒன்று பரிசுத்தமான உள்ளம், இன்னொன்று பரிசுத்தம் கெட்ட உள்ளம். நீ நல்ல உள்ளத்தையோடு நடந்து கொள், பரிசுத்தமாக உன்னுடைய உள்ளத்தை வைத்துக் கொள். அப்படி நீ வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் நீ வெற்றி அடைந்து விடுவாய். உன்னுடைய உள்ளத்தை நீ பால்படுத்தி விட்டாய் என்று சொன்னால் நீ தோல்வி அடைந்து விடுவாய் என்று அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதை மையப்படுத்தி இந்த அத்தியாயத்தை நமக்கு அருளுகிறான். அதற்கு கீழே கூட பாருங்க, கல்லவத்து சமூகவி தகுவாக, சமூக சமுதாயத்தவர்கள் தங்களுடைய வரவு மீறுதலின் காரணத்தினால் சமூக சமுதாயத்தவர்கள் பொய்பிடித்தினார்கள். இந்த மூணுத்துக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஒரு பகுதி மனிதனுடைய உள்ளத்தை பற்றி பேசுகிறது, மேல் பகுதி இறைவனுடைய படைப்புகளின் மீது சத்தியம் விடுகிறது, அதற்கு கீழே இருக்கிற பகுதி சமூக சமுதாயத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் மூன்றுக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று தோன்றும். ஆனால் அல்லாஹ் ஏன் மூன்றையும் சொல்லுகிறான் என்று சொன்னால், எப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டாக இருக்கிறதோ அதுபோன்று மனிதனுக்கு இரண்டு பக்கம் இருக்கிறது, நல்ல உள்ளம் கெட்ட உள்ளம். நீ நல்ல உள்ளமாக இருந்து நீ மறுமையில் வெற்றி அடைந்து கொள். சமூக சமுதாயத்தையே நல்லா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக சமூக சமுதாயத்தவர்கள் கெட்ட வழியிலே போனார்கள், கெட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். இதையும் அஸ்காஹா, அந்த சமுதாயத்தில் ஒரு கெட்டவன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், பாவங்களை செய்வதற்கு முற்பட்டான். இறைவனுக்காக ஒன்றை சகிக்கிறது தானே. அப்ப இந்த ஒரு மனநிலையை நாம் கொண்டு வந்திருக்கிறோமா, இந்த மனநிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆன்ல பல இடங்கள்ல பல வரலாறுகளை அல்லாஹ் இதை கொண்டுதான் நமக்கு அறிவுறுத்துகிறான். ரமலான் தொழுது முடிச்சு பயான் பண்ணாங்க, அதாவது உபதேசம் பண்ணாங்க. அதை கேட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெண்களுக்கு சிராஜ் மஹால் அரேஞ்ச் பண்ணாங்க, ஆண்களுக்கு ஃபைஸ் மஹால் அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக இது நம்ம ஓப்பன் பிளேஸை தொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பள்ளிவாசலில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பள்ளிவாசல் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வருவாங்க, கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும், எனக்கு ரம்ஜானுக்கு தொழுத மாதிரியே இல்லை, ஒரு திருப்தி இல்லாமல் தான் நான் போனேன். சரி, இந்த வருஷம் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன், கிளம்பிட்டேன். என்னென்னா, தொழுகைக்கு முன்னாடி ஃபித்ரா காசுன்னு ஒன்று கொடுக்கணும், அதை கொடுக்க மறந்துட்டேன். அது கொடுக்காம தான் தொழுக ஆரம்பித்தேன். அதான் மனசு கேட்கல.